மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை 2 கிராம்பு போட்டுக்கணுங்க. கிராம்பும் பட்டையும் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுக்க வரைக்கும் வறுக்கணுங்க. வெங்காயம் நான் 2 வெங்காயம் வதக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். குழம்பு வைக்கிறதுக்கு விழுது அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். விழுதில் என்னென்ன போட்டேன்னு நான் இப்போ சொல்கிறேங்க இது முடிஞ்சதும். இப்போ வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். அது வெங்காயம் வதங்குற வரைக்கும் விழுதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். விழுதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு தேங்காய் பத்தை, அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, சும்மா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு விழுது மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பக்கம் விழுது ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் கறி 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வந்தாங்க மட்டன்னு. அதில் கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்துருந்தாங்க. அதனால் நிறைய எண்ணெய் சேர்க்கல நான். அந்த ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள் சேர்த்து அதை வதக்கலாங்க. நல்லா வரும்போது எந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணுங்க. தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒன்றா ஆட் பண்ணி அதை வதக்கலாங்க. குக்கரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கறிவேப்பிலை, ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, சும்மா ஒரு 4 புதினா இலை, கூட மிளகு, சீரகம், இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டேன். பூண்டு ஒரு பல் தட்டி போட்டுக்கிட்டேங்க. சூப்பு கொஞ்சம் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு 5 விசில் வச்சு குக்கரை ஒரு பக்கம் வச்சுட்டாங்க. வச்சு அது வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளேயே குழம்பு தாளிச்சிக்கணும்னா கரெக்டாக இருக்கும். விசில் அடங்கணும். கறி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வரணுங்க. கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா அந்த அனல்லையே தக்காளி நல்லா மசிஞ்சிரும். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் போயிடும். இப்போ எடுத்து பார்த்தோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்க்கலாங்க. விழுதை சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். அதையும் 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி இருக்கிறதே தெரியாது. நல்லா மசிஞ்சிச்சு. அந்த தோல் தான் நமக்கு லைட்டாக அந்த கலர் தான் தெரியுது தக்காளி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ விழுதை ஆட் பண்ணலாங்க. விழுது ஆட் பண்ணி தண்ணி இப்போ எதுவுமே சேர்க்கறது கிடையாதுங்க. விழுதும் நல்லா வறுபடணும், வதக்கணும். எண்ணெயிலேயே அந்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்சு வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே தாங்க வதக்கிட்டு இருக்கணும். தண்ணி கடைசியாக தான் நான் ஊற்றுவேன். இப்போ வதக்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். எவ்வளோ நேரம் வதக்குறோன்றது அடுப்பு எரியறதை பொறுத்து. நான் சிம்லேயே வச்சுட்டு தான் வதக்கிட்டுருக்கேன். மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறி சேர்த்துக்கலாங்க. கறியிலேருந்து கொஞ்சம் சூப் எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கிற தண்ணியோடவே கறியை ஆட் பண்ணுறேன். கறி எடுத்து கொட்டிக்கலாம். காட்டிட்டேன்னா இதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேங்க. அந்த மசாலாலேயே கறி நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அந்த காரம் உப்பெல்லாம் ஏறட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதன் பிறகு தாங்க தண்ணி சேர்த்தேன். தண்ணி நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு மாதிரி வேணுமா இல்லை தொக்கு மாதிரி வேணுமான்றது உங்களோட விஷயம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பொறுத்து. நான் எங்கள் வீட்டில் 4 பேருன்றதுனால நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு, பெரிய டம்ளரில் தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணுங்க. கறி ஆல்ரெடி வெந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப நேரமும் கொதிக்க விட தேவையில்லை. அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லா கறியை நமக்கு தெரியும் இல்லையா, குழம்பு வச்சதும் எப்படி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். ஹாப்பிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.